Decode the world unfiltered. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு தலா $2000 வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது இன்றைய தேதியில இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா சுமார் 1,77,300 ரூபாய். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரிகள் மூலமா பெரும் தொகை கிடைக்குது அப்படின்னும் இந்த தொகையை மக்களுக்கு டிவிடெண்டா பிரித்து அளிக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த திட்டத்தில் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனா அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றின எந்த விளக்கமும் இல்லை. அவங்களுக்கான வருமான வரம்பு என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னும் தெளிவாக்கப்படலை. ஆளுக்கு $2000 கொடுக்கும் ட்ரம்ப்போட திட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்களும் நடைமுறை சிக்கல்களும் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழலாம். மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இத்தகைய நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் தேவைப்படும். நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. $2000 பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு வழங்குவதற்கான மொத்த செலவுங்கிறது சுங்க வரிகள் மூலமா திரட்டப்பட்ட தொகையை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பத்தினருக்கு மட்டும் இந்த தொகை அளிக்கப்பட்டாலும் கூட, அதாவது ஆண்டுக்கு $1,00,000 வரை சம்பாதிப்பவர்கள் அப்படின்னு கணக்கெடுத்துட்டா சுமார் 15 கோடி பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தலா $2000 கொடுக்கவே 26 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா சுமார் 50 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு மதிப்பிடப்படுது. $300 பில்லியன் அமெரிக்க சந்தைக்குள்ள ஒரே நேரத்தில் புழங்க விடுறதுங்கிறது பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற கவலையும் பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் இருக்குது. மக்கள் கையில் அதிக பணம் இருக்கும்போது பொருட்களுக்கான தேவை அதிகமாகி விலைகள் உயரும் வாய்ப்பும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, வரி விதிப்பின் மூலமா அமெரிக்கா அதுவரை சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டி இருக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது வரி விதிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள். அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன.